கேட்டீங்கன்னா நிறைய பேர் மேல இருக்கு. Ask me a question. மலையாளம் அறியலா? நான் வந்து சோரஸ்டாங்க அவ்வளவுதாங்க. ஆனா தமிழ் தெரியும். உங்க பேங்க் பேலன்ஸ் செத்து போச்சு. என் தலைவங்க எல்லாருமே எனக்காக ஒரு 2 minutes வந்து ஒதுக்கி எனக்குன்னு ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க இல்லையா? பர்த்டே வித் இயர் ரொம்ப நாளா கேட்குறேன். ப்ளீஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இருப்பியா? மதுரை பொண்ணு, பட் இப்போ இங்கே ஒர்க் அப்படிங்கிறனால நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். பல்கார் அஃப்கோர்ஸ் ஆமை. நான் வந்து இது கேஸ்ட் வைஸும் கொண்டு போகக்கூடாது. கமெண்ட்ஸ்ல நிறைய வருது, தம்பி லவ் பண்ற ஐடியா இருக்கா? டு யூ ஹேவ் அ பிஎஃப்? நம்ம அஃப்கோர்ஸ் இருக்கு. நிறைய ஒரு மாதிரி ஆன்சைட்டியா இருக்கு. இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா எல்லாத்தையும் நான் ஒரு மன்னிச்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னை மன்னிச்சிருக்கையா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நிறைய தடவை வந்து ஆஸ்க் மீ a question I will answer on my YouTube channel அப்படிலாம் போடுவேன். பட் என்ன பண்ணுவேன், ஒரு வீடியோவே வராது. அப்படியே சேனல் வந்து பார்த்து தூங்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலுக்கு வந்து நான் வந்து உயிர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி வீடியோ வரப்போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கும். ஆஸ்க் மீ a question. சாரி, நான் எனக்கே சரி பார்த்து ஆஸ்க் மீ a question I will answer. ஸோ அந்த Q&A, இன்ஸ்டாகிராம் Q&A தான் இந்த வீடியோவோட உயிர். Hey, hi, this is Barbara. Welcome back to our channel. இந்த இன்ட்ரோ சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்போயாச்சு தான் இந்த இன்ட்ரோவே வாய்க்காது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன், அதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா கேட்டுருவேன், கொஷின்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருவேன். எல்லாமே ரெடி ஆகிடும். பேக்ரவுண்டு, லைட்டிங்கு, கேமரா எல்லாமே ரெடி ஆகிடும். நம்ம பையன் இருக்காங்கல்ல, இந்த மொபைல் மட்டும் ரெடியே ஆகாது. ஆக்சுவலி இது வந்து இந்த மொபைல் வந்து நான் ஒரு 5+ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது செத்து போச்சு சீரியஸாக. இப்போ இந்த ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறது இப்போ எல்லாமே. ஸோ எனக்கு நான் படிக்கணும்னா அஃப்கோர்ஸ் இன்னொரு ஃபோன் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து இது வந்து சார்ஜ் போட்டு வைப்பேன். தலைவன் சார்ஜே ஆக மாட்டான். நீ என்னென்ன சார்ஜ் போடுறது அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிட்டு இருப்பான். குட்டி பையனால் வீடியோ சரியாக வரல அப்படின்னு இந்த பையனை வந்து நான் வந்து ப்ளேம் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளேம் ஆல்சோ மை செல்ஃப். நானும் கொஞ்சம் வந்து லேஸாக இருந்திருக்கேன். சரி, ஓகே, எப்படியாச்சும் யூடியூப் கண்டென்ட் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ பையன் வந்து அவனோட வேலையை காட்டிடுவான். இன்றைக்கி வந்து ஏதோ எனக்கு வந்து கொஞ்சம் கருணைப்பட்டு சரி எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். விஷயம் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களோட கொரிஸாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரிப்ளை. அப்படிலாம் இல்லாமல் என் தலைவங்க எல்லாருமே எனக்காக ஒரு 2 minutes வந்து ஒதுக்கி எனக்குன்னு ஒரு கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் அப்படிலாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுவோம். எந்த கமெண்ட் வந்து நிற்கிதோ ஸோ அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ரீப்ளாண்டாக எதுவுமே எடுத்து வைக்கல. ஸ்க்ரோல் பண்ணுவேன், என்ன கொஷின் வருதோ அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி இப்போ நான் யாருக்குமே மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதில்ல. இது முன்னாடி பண்ணிங்களான்னா அப்போயும் இல்லை தான். ஸோ அதுக்குன்னு இந்த பொண்ணு ரொம்ப ஹெட் வெயிட்டு, ரொம்ப சீட் போடும் அப்படிலாம் தலைவா. நான் அந்த அளவுக்குலாம் ஒர்க்கில்ல தலைவா. பட் ஒன் டே நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். க்ரஷ் இருக்கா? க்ரஷ் வந்து எல்லாருக்குமே நான்லாம் இல்லை பையன், நான்லாம் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே க்ரஷ் இருக்கும். அதேமாதிரி எனக்கும் இருந்திருக்கு. பட் நான் பேர் சொல்லணும்ல, இருந்துருக்கு. இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மேலே இருக்கு. காலேஜ் ஆர் ஒர்க். ஸோ நான் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 8 months-ஆக பேக் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் பர்த்டே வித் இயர்? ரொம்ப நாளாக கேட்குறேன். ப்ளீஸ் பயன்படுத்திட்டோம். எல்லாம் டெக்னாலஜி. இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா டைரெக்டாக ஏஜ் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்டால் அவங்களோட ஏஜ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன், எதுக்கு நான் ஏன் சொல்லணும்? நீங்களே கெஸ் பண்ணுங்க.
பண்ணுங்கள் என்னோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணுங்கள். இப்போ நானே சொல்லிட்டேன் இப்போ தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நீங்களே ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் யாராச்சும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஹார்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து என்னோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பேங்க் பேலன்ஸ், என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் எப்படி நான் காட்டுறது இருக்கான்னு பார்க்குறேன். இருக்கியா இருக்கு. சரி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்னோடய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயோ இல்லை மிடில்லையோ நான் வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் காமிப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஸோ ஐ எம் ஃப்ரம் மதுரை. சென்னை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மதுரை பொண்ணு. பட் இப்போ இங்கே ஒர்க் அப்படிங்கிறனால நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு மலையாளம் அறியலாம். நெக்ஸ்ட்டு வந்து யுவர் பேஷன். ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு கம்பெனியில் பேக் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அஸ் பேஷனாக ஜஸ்ட் யூடியூபர், ஃபுல் டைம் யூடியூபர் அது ஆகணும் அப்படின்னு தான் என்னோடய பேஷன். அதை நோக்கி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே நான் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. யுவர் ஸ்கின் சீக்ரெட். ஸ்கின் சீக்ரெட் ஏதாச்சும் கேட்க வர்றீங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸ்கின் சீக்ரெட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரீசெண்டாக வந்து ரொம்ப எனக்கு வந்து ஓப்பன் போஸாக இருந்துச்சு. பிம்பிள், அதுக்கப்புறம் இருக்கிற பேச்சஸ் எல்லாமே நிறையா இருந்ததுனால நான் வந்து மினிமலிஸ்டோட கிளென்சர் வந்து ரெகுலராக ரொட்டீனாக ஒரு 30 days வந்து ஃபாலோ பண்ணேன். அப்படி இருந்தால் எனக்கு வந்து அவ்வளோவா ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்கல. அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன். அதனால ஸ்கின் மெயின்டெனன்ஸ் சீக்ரெட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. பல்கார் அஃப்கோர்ஸ் ஆமை. பல்கார் அப்படின்னா என்ன அப்படின்னே சில பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எப்படி நம்ம வந்து தமிழ் பேசுகிறோமோ அதே மாதிரி வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கோ, சௌராஷ்டிரா அப்படிங்கிறதும் ஒரு நான் வந்து இது கேஸ்ட் வைஸும் கொண்டு போகக்கூடாது, உங்களுக்கும் புரிய வைக்கணும். என்ன பண்ணுறது, பல்கார் பீப்புள்ஸை வந்து சௌராஷ்டிரா பீப்புள்னு சொல்லுவாங்க. அண்ட் சௌராஷ்டிரா இது வந்து கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் கலந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் பியூர் ஹிந்தி. ஸோ இது வந்து இப்போ எப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு லாங்குவேஜுங்க. நான் வந்து சௌராஷ்டிராங்க, அவ்வளோதாங்க. ஆனால் தமிழும் தெரியும். நான் தமிழும் பேசுவேன், இங்கிலீஷும் பேசுவேன். நீங்கள் எப்படி வந்து தமிழ் நான் இதை எப்படி கன்வே பண்ணுறது? நான் வந்து இது வந்து பொதுவாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது உங்களோட அம்மா அப்பா என்ன நேட்டிவோ அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா அப்பா தமிழ்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் க்ரோன் அப் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் போய் சேர்த்து விடும் போது ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க, இஃப் யூ டோன்ட் டாக் இன் இங்கிலீஷ் 5 rupees ஃபைன், உன்னோட பேர் வந்து போர்டில் எழுதி +5 போடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசி ஆகணும். பட் யூ நோ தமிழ், பட் யூ யூஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டன்ட். அவங்க வந்து அங்கே வந்து வேணும், இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது யூ யூஸ் இங்கிலீஷ். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து சௌராஷ்டிரா கற்றுக் கொடுத்துருக்காங்க. சௌராஷ்டிரா போய்ட்டு சௌராஷ்டிராவில் கம்யூனிகேட் பண்ண முடியும். நாங்கள் தமிழும் பேசுவோம், இங்கிலீஷும் பேசுவோம், வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அதுவும் பேசுவோம். தமிழ் எப்படியோ அதே மாதிரி தான்ப்பா சௌராஷ்டிரா வந்து. எப்போ இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேனே எனக்கு வந்து நெக்ஸ்ட் கொஷின் ஆனால் 1 million followers வந்தால் 100 சென்ட் பண்ணுங்கக்கா. whenever I reach 1 million sure I will send you. உங்கள் பிக் ஃபேன்க்கா. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் நிறைய படித்தேன். உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறது பதிலாக நாஸ்டாலஜிக்கலாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களோட டேட்டு, மந்த்து, இயரு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதுக்கு வந்து டேரெக்டாகவே கேட்டுடலாயா, மூச்சு முன்னாடியே கேட்டுடலாம். ஐயோ உன்னோட ஏஜ் இல்லையா அப்படின்னு கேட்டுடலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய வருது. தம்பி லவ் பண்ணுற ஐடியா இருக்கா? அமைதியாக இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, நானே 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. அதனால இது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது இப்போதைக்கு. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஹவு டு யூ மெயின்டைன் அ பாசிட்டிவ் அவுட்லுக் அண்ட் கீப் யுவர் ஸ்மைல் ஷைனிங்? இதுக்கு வந்து நான் இப்போ என்ன சொல்கிறது, யார் பேசினாலுமே ஃபன்னாக தான் எடுத்துப்பேன். நான் வந்து பேசுகிறதே வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மள நிறைய பேர் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் என்னையே சேர்த்து சொல்லிக்கிறேன்.
பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப ரூடாக இருக்கும் போல, இந்த பையன் ரொம்ப ரூடாக இருப்பான் போல அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிப்போம். ஹி இஸ் நாட் மை வைப்ரா அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். பட் அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸில் இருக்கட்டும், நிறைய இடத்துல எனக்கு நடந்திருக்கு. என்னோட அப்பியரன்ஸை பார்த்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரூடு போல, திவர் பிடிச்ச பொண்ணு, அகம் பிடிச்ச கழுதை அப்படிலாம் நினச்சிப்பாங்க. 1 month லேட்டர் என் கூட பழகினதுக்கப்புறம் அதுவும் என் கூட சேர்ந்து பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என் கூட இருக்கிற எல்லாரையும் மேக்ஸிமம் நான் வந்து ஜாலியாக, அவங்க என் கூட வந்து பேசினாலே அவங்க வந்து அது எல்லாமே அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கட்டும் அது எல்லாமே மறந்து அவங்க கூடயா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு வந்து எங்களை வந்து பேசுவாங்க. அந்த அளவில் தான் இருக்கேன்னு நம்புகிறேன். நானே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து சொல்லிட்டு சார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தான் நடக்குது அப்படின்னு. அடுத்த 6th minute நான் பைத்திய மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் வந்து ஃபன்னாகவே வச்சுருப்பேன். என் கூட இருக்கிறவங்களும் ஃபன்னாக வச்சுப்பேன், ஹாப்பியாக வச்சுப்பேன். அவ்வளோதான். வாஸ் யுவர் லைஃப் கோயிங் சிஸ்டர்? ஸோ இப்போதைக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்பவும் பேச விரும்பல இப்போதைக்கு. ஓகே, ஏதோ போயிட்டுருக்கு, பார்க்கலாம். டூ யூ ஹாவ் அ பிஎஃப்? ஆமாம், அஃப்கோர்ஸ் இருக்குது. நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. ஒரு மாதிரி ஆன்சைட்டியாக இருக்கு. இப்போ தோணுது அப்படி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துச்சு, இப்போ ஆன்சைட்டியாக இருக்குது. எனக்கு என்ன வியாதின்னு எனக்கே தெரியல சிவாஜி. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ப்ரூஃப் மை செல்ஃப் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமா இது? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து காமிக்க சொன்னீங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து காமிச்சிடுறேன். தேங்க்யூ.